இப்ப அவர் நீங்க சொல்ற மாதிரி லைட்ட போட்டு அவர் விளையாடுறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கூட்டம் இவ்வளோ கூட்டம். இந்த கூட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நடிகர்களுக்கு எல்லா நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் அந்த கிரேஸ்ஃபுல்லா இருக்க எல்லாருக்குமே கூட்டம் வரும். ரஜினி சாருக்கு வராத கூட்டம் இல்லை, கமல் சாருக்கு வராத கூட்டம் இல்லை, விஜயகாந்த் சாருக்கு வராத கூட்டம் இல்லை. எனக்குமே அந்த காலத்துல நிறைய கூட்டம் வந்திருக்கு. அப்பெல்லாம் சோசியல் மீடியாங்கிறது கிடையாது. அதனால அதை படம் பிடிச்சி காமிச்சு இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு காமிக்க முடியல. எங்களுக்கு நிறைய கூட்டம் வந்தது. அதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு நம்ம கட்சிக்காரங்க இருப்பாங்க, அவங்க இருந்து ஒழுங்குபடுத்துவாங்க. பப்ளிக்ஸ் வந்தா பப்ளிக்ஸ் கொஞ்சம் தள்ளி நிற்பாங்க, கட்சிக்காரங்க ஆர்வமா வண்டி பக்கத்துல வந்து நிற்பாங்க. தொண்டர் அணிகள் பக்கத்துல நின்று கட்சிக்காரங்க முக்கிய நிர்வாகிகள் நின்று தடுத்து அது அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம மக்களை பாதுகாத்துக்குவாங்க. அதே சமயத்துல வர்ற விஐபிஸுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அடுத்தடுத்து இந்த டயத்துக்கு போய் அடுத்த தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக அந்த கரெக்டா வழி விடுறதுக்கு எல்லாம் அந்த வழி வகுத்து கொடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. மாற்று கட்சிக்காரங்களும் இதே கூட்டத்துக்கு வருவாங்க, வந்து தள்ளி நின்று கையை கட்டிக்கிட்டு அப்படியே பார்ப்பாங்க. நம்ம போகும்போது கும்பிடுவோம், அப்படியே சிரிப்பாங்க. நம்ம சின்னத்தை காமிப்போம், அப்படியே எங்க பேசாம இருப்பாங்க, கையை கட்டியே இருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் மாற்று கட்சிக்காரங்க இல்லைன்னா அவங்க நடுநிலையாளர்கள், அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த வண்டி கிட்ட நெருக்கமா ஒடியாந்து குதிக்கிறாங்க, ஆர்வம் இருக்காங்களா, அவங்களாம் நம்ம கட்சிக்காரங்க, நம்மளை பார்க்கணுங்க ஆர்வம் வந்தாங்க, நம்ம சொல்றதை கேட்கணும் ஆர்வமா வர்றவங்க. ஸோ அவங்கள தனியா நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அடுத்து தள்ளி நிற்பாங்க, இன்னும் தள்ளி நிக்கிறவங்க நம்ம கும்பிடுவோம் சின்னத்தை காமிச்சோம்னா அவங்க பதிலுக்கு சின்னத்தை காமிப்பாங்க, அவங்க சின்னத்தை காமிப்பாங்க. ஸோ அப்போ இவங்க எதிராளின்னு தெரிஞ்சிடும், நமக்கு இவங்க ஓட்டு நமக்கு வராதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி மக்களை பார்க்கும் போதே பிரச்சாரத்துக்கு போகும்போதே நாங்களை பிரிச்சு பார்த்துருவோம்.